பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள். நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. Please conclude. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. உம் வினை உம்மை சுடுக, என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக, ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு. சென்றும் வருவேன். நாளை எமதே. உங்கள் கமல்ஹாசன். ஜெய்ஹிந்த். சமூக வலைதளங்கள் என்ன வைரல் ஆகுது? யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணு புரியலைங்க. எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்கு ஏதாவது திரு கமல்ஹாசன் அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு புரியாதாலதான் அவரை அனுப்புனாங்க. ஆனா அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த முதலாளிங்களுக்காவது அந்த டெல்லியில அவர் நியாயம் பண்ண கூடாதா? ஐயா ஐயா, பத்திரிகையாளர்களை தொந்தரவு பண்ணாதீங்க. அன்பு சகோதரர்களே, மீடியா சகோதரர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இத்தனை நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள், சமுதாயத்திலே பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க நபர்களுக்கு கூட எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வந்தது போக, இப்போது மீடியா நண்பர்களையும் தாக்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் அரசு இப்போது அந்த மாதிரி ரவுடிகளுக்கு, திமுக அரசாங்கத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கு, மந்திரிகளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. திருச்சியில ஒரு மீடியா நண்பர் தாக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனோட வீடியோ நேரத்திலிருந்து போயிட்டு இருக்கு. தமிழக அரசுக்கு தெரியாதா? தமிழக முதல்வர் கனவு கேட்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு கனவு உண்டு. எங்களுடைய மீடியா நண்பர்களை எந்த அதிகார வர்க்கமும் அச்சுறுத்தாமல் செய்தி சேகரிப்பதற்கு அவர்களுக்கும் ஒரு கனவு உண்டு. காவல் மரணம் அப்படின்னு உறுதிப்படுத்தின விஷயத்தை ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த போதே நாங்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்துறோம். அஜித்குமார் அவர்களுடைய அந்த லாக்அப் மரணத்திற்கு இந்த தமிழக அரசு சரியான நீதி கொடுக்க வேண்டும். இதற்கு முன்பாக இப்படி சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவரோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் டூர் போயிட்டு இருந்தாங்க. இப்போது மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த மாவட்டத்திற்கே சென்று போது கூட அந்த குடும்பத்தை அவர் சந்திக்கவில்லை. திராவிட மாடல் அரசு எந்த அளவிற்கு சீரழிக்கிறது தமிழகத்தை என்பதற்கு அந்த வழக்கும் ஒரு உதாரணம். நீங்க ஜனநாயக படத்தை கேக்குறீங்களா இல்ல ஜனநாயகம் அவங்க விமர்சனத்தை கேக்குறீங்களா? Criticizing DMK. Yes. Because yesterday
our Honorable Chief Minister has tweeted in his account in X, saying that Rahul Gandhi's questions were not answered in the parliament. Why the central government is afraid of his question? For which I have answered, Mr. Stalin, why your speaker is not allowing my questions in the assembly? Then what right the DMK government is having to talk about the democracy? This is my question. When I am talking that why the Honorable Chief Minister is not extending his wishes for Hindu festival, the speaker here, he has expunged my speech. Is this a democracy? And what right Mr. Stalin is having to talk about the central government democracy? அவருடைய தந்தையாருக்கு உடல்நலம் இல்லாதால அந்த தொகுதியினுடைய சுற்றுப்பயணத்தை மட்டும் மாத்தி கொடுக்க சொல்லியிருக்காரு. உடனே வந்து ஏதோ ஒரு பூதாகரமான பிரச்சனையாக அதை மாற்றி அவர் ஏதோ வந்து இதுல வந்து பின்னால ஏதோ அரசு எதுவுமே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ளாக நுழைய வேண்டும் என்பது எங்கள் அத்தனை பேருடைய விருப்பம். நாங்க சொல்றோம், இதையெல்லாம் முடிவு பண்ற அதிகாரம் எங்க கிட்ட இல்ல, டெல்லி கிட்ட இருக்கு. நான் ஏன் விருப்பம் என்னோட சகோதரர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. ஆனால் காலத்தினுடைய கொடுமை காரணமாக அவர் இப்போது கட்சி ஆரம்பித்திருக்கிற நடிகரோடு சேர்ந்து நிற்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இணைந்திருக்கிறார்கள், பலமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்களுடைய குறிப்பாக பட்டியலின சமுதாயத்திற்கு எதிரான கொடுமைகளை பற்றி பேச முடியாத காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருக்கு யார் தொங்கு சதையாக இருக்கிறார்கள் என்பதை சட்டப்பேரவையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி சீக்கிய சமுதாயத்தை கேவலப்படுத்தியிருக்கார். Yes, it is not the first time that Congress leader is targeting the Sikh community. So it is in the DNA of Congress of targeting that Sikh community and who have contributed immensely for the nation building. So this shows his poor mindset and understanding about the Sikh community. என்ன எங்களோட கூட்டணி பலம்